ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கட் ஒர்க் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கட் ஒர்க்குக்கு நான் ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் ப்ளஸ் ஷேப்பில் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கிராஸ் ஷேப்பில் கூட லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த டைப்லேயும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளியில் இருக்க அவுட்லைனுக்கு ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த அவுட்லைனில் இந்த லைன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஸ்கொயர் ஷேப்ன்றதுனால நமக்கு செயின் கொஞ்சம் பெருசாக கூட போடலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் டிசைனில் இந்த கார்னரில் கரெக்டான ஷார்ப்பான எட்ஜ் கொண்டு வரது தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். இந்த எட்ஜுக்கு வந்ததும் இந்த லைனுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச், அடுத்து இந்த டைரெக்ஷனில் போகிற லைனுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ மறுபடியும் அடுத்த கார்னருக்கு வந்திருக்கோம். இந்த லைனுக்கு மேலே ஒரு லாக், இந்த பக்கம் ஒரு லாக், அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் இந்த லைனை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அயன் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். த்ரெட்டு டயால்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜரி த்ரெட் கோல்டு, சில்வர், காப்பர் மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிங்க்கு, க்ரீன், பர்பிள் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக கலர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த டைப் கட் ஒர்க்கை நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஷேப்பில் நீங்கள் போட்டாலும் கட் ஒர்க் இந்த மெத்தடில் தான் போடணும். இப்போ நான் இந்த ஸ்கொயரோடைய அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த ஃபர்ஸ்ட்டு செயின் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு செயின் போட்டு அது பேக்கில் கொண்டு இந்த லைனில் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லைனில் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். இப்போ இதில் ஜிக்ஸாக் போட வேண்டாம். இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணும்போதும் நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின்லேருந்து இன்னொரு லூப் எடுத்து நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு த்ரெட்டை கொஞ்சம் கீழே டைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அந்த நாட் கீழே போயிடும். ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா த்ரெட் அறுந்துக்கும். கொஞ்சம் டைட்டாக இழுத்தா போதும். இப்போ இங்கே நாட் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லூப் எடுத்து இங்கே நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வரணும். இந்த லைனில் எண்டு நாட் போட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த லைனுக்கு போகலாம் அப்படின்னு போனீங்கன்னாக்கா மேலே உங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்டும் தெரியாது. ஆனால் அடிப்பக்கம் நீங்கள் இங்கேருந்து இங்கே த்ரெட் இழுத்துட்டு வந்திருப்பீங்க. அதை இங்கே கட் ஒர்க் பண்ணும்போது வெளியே தெரியும். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து இங்கே வந்தோம்னா அந்த த்ரெட் வெளியே தெரியாது. இப்போ நான் இந்த லைனில் நாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு செயின் எடுத்து இங்கே ஒரு நாட் போடுறேன். நம்ம போட்டிருக்க இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து தான் நம்ம இன்னொரு செயின் எடுத்து நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு லூப்பை கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டு போட்டு கீழே இழுக்கும்போது சுத்தமாக இன்விசிபிளாக அது கீழே போயிடும். ஃபர்ஸ்ட்டு லூப்பை பெருசாக எடுத்திங்கன்னா அது நீங்கள் நாட் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் வெளில நீட்டிட்டு நிற்கும். இப்போ இங்கேருந்து நான் அந்த சைடு போகிறேன். இந்த செயினுக்குள்ளேருந்து இன்னொரு லூப் எடுத்து அப்படியே இந்த லைனை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லைனை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் குறுக்க போகிற லைனை தாண்டி அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே போகலாம். இந்த குறுக்க போகிற லைனுக்கு இந்த பக்கம் ஸ்டிச்சிங்கை முடித்து எண்டு நாட் போட்டுட்டு மறுபடியும் அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே அந்த லைனை தாண்டி போயிட்டே இருக்கலாம். முடிக்கும் போதும் அந்த அவுட்லைனில் இருக்க செயினுக்குள்ளேயே தான் முடிக்கணும். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த த்ரெட்டு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுனால இதை கொஞ்சம் எட்ட ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டு இதை லூப்பை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு சின்ன சிசர் எடுத்திருக்கேன். இந்த சிசரில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்ட பிறகு இந்த செயின் ஸ்டிச் ஒட்டியே அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச் கட் ஆகிடக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. செயின் ஸ்டிச்சு ஒட்டி கொஞ்சம் ஒயிட் கிளாத் தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. அதை நம்ம ஜிக்ஸாக் போடும்போது மறைஞ்சிரும். ஸோ ரொம்ப ஒட்டி கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு செயின் ஸ்டிச்சை கட் பண்ணிடாதீங்க. நான் இப்போ ஃப்ரேம்லேயே வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டிட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த கட் ஒர்க் மெத்தடில் நடுவில் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கிறதுனால இதுக்கு ஃபயர் யூஸ் பண்ணாதீங்க. ஃபயர் யூஸ் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்க அந்த செயின் ஸ்டிச் ஈஸியாக டேமேஜ் ஆகும். நம்ம அதில் ஜிக்ஸாக் போட்டிருந்தாக்கா த்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் அதில் ஃபயர் பட்டால் கூட உடனே டேமேஜ் ஆகாது.
ஆனால் இதில் சிக்ஸாக் எதுவும் போடாமல் சிங்கிள் செயின் ஸ்டிச்சாக இருக்கிறதுனால ஈஸியாக அது ஃபயரில் டேமேஜ் ஆகும். அதனால் இதுக்கு ஃபயர் யூஸ் பண்ணாதீங்க. இதை போல் சிசர் வச்சே கட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கட் பண்ணால் கூட போதும். நம்ம சிக்ஸாக் போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயிட் கிளாத் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ இதே மாதிரி நான் மற்ற 3 பாக்ஸையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா பாக்ஸ்லேயும் நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த லூப் அங்கே தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எண்டு நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நான் கட் பண்ணி எடுக்கல. நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே போனீங்கன்னா இந்த கட் ஒர்க்குக்கு இடையில த்ரெட்டு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் ஒன்று நம்ம கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க த்ரெட்டு வந்து குறுக்க தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது கீழே இருக்க த்ரெட்டும் சேர்ந்து கட் ஆகி இந்த ஸ்டிச்சு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எண்டு நாட் எந்த சைட் போட்டிருக்கேனோ அந்த சைடில் ஜிக்ஸாக் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே உள்பக்கம் ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச் அப்படின்னு ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டே வரணும். ஜிக்ஸாக் வந்து நல்லா நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ண பிசுறு எதுவும் வெளியே தெரியாது. நீங்கள் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் போடலாம். ஆனால் சரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா இன்னும் கிராண்டாக தெரியும் இந்த டிசைன். இப்போ இந்த கட் ஒர்க் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் தேவை அப்படின்னா நீங்கள் பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா அது பார்க்க நார்மல் டிசைன் மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் பிங்க் கலரில் ஜரி த்ரெட்டு வாங்கி போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் ஒர்க்கை நீங்கள் நிறைய ஷேப்ஸில் பண்ணலாம். நீங்கள் ஒரு கிளி கூண்டு மாதிரி பண்ணலாம், ஹனி கோம்பு மாதிரி பண்ணலாம், பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணலாம், பீகாக் மாதிரி பண்ணலாம், மேங்கோ மோட்டிஃப்குள்ளே கட் ஒர்க் வர மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விதத்தில் நீங்கள் இந்த கட் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் ஒர்க்ஸை ப்ளவுஸோடைய ஸ்லீவில் பண்ணலாம். அதேமாதிரி ப்ளவுஸோடைய பேக் நெக்கில் பண்ணலாம். குர்த்தி இல்லை மேக்ஸி ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்லீவில் கூட நீங்கள் இந்த கட் ஒர்க்லாம் பண்ணலாம். இப்போ இந்த ஜிக்ஸாக் போட அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து எப்படி வருது பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்த அந்த ஒயிட் கிளாத் வந்து எதுவுமே தெரியல. அழகாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வருது. இந்த கட் ஒர்க்லேயே கீழே நெட்டு கிளாத் வச்சுலாம் எப்படி கட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கட் ஒர்க்னாலே இப்படி ஜிக்ஸாக் போட்டுட்டு தான் கட் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இப்போ நான் இந்த ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு மட்டும் ஜிக்ஸாக் போட்டால் போதும். நடுவில் இருக்க இந்த ப்ளஸ் ஷேப்பில் வந்து இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் மிச்சம் இருக்கிற அந்த கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒயிட் கிளாத் விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒயிட் கிளாத்லாம் விடக்கூடாது. நல்லா ஒட்டை கட் பண்ணணும். செயின் ஸ்டிச் வந்து கட் ஆகிடாமல் கவனமாக கட் பண்ணணும். இப்போ நான் அந்த அவுட்லைன்லேருந்து சென்டர் லைனுக்கு டர்ன் பண்ணி வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, போட்ட இடத்துலையே நம்ம திரும்ப ஜிக்ஸாக் போடக்கூடாது. அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, திரும்ப இதே இடத்துலையே இந்த ஜிக்ஸாக் மேலேயே இன்னொரு ஜிக்ஸாக் போடக்கூடாது. அதை கவனிச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்க இந்த 2 லைனும் மீட் பண்ணுற இந்த பாயிண்டில் ஜிக்ஸாக் வந்துட்டு ஓவர்லேப் ஆகலாம், தப்பில்லை. ஆனால் லைன் ஃபுல்லாக வந்துட்டு ஓவர்லேப் ஆகக்கூடாது. நான் இப்போ இந்த ஒரு லைனுக்கு மட்டும் இப்போ ஜிக்ஸாக் போட்டு காட்டுறேன். மற்றதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பொறுமையாகவே போடுங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடும்போது நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டா தான் நம்மளால் செயின் ஸ்டிச் போட முடியும். இல்லாட்டினா அந்த செயினுக்குள்ளே இன்னொரு லூப் வராமல் நம்மளுக்கு வந்து கைண்டு போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி டர்ன் பண்ணி இங்கே முடித்து எண்டு நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல நான் ஸ்டிச் போடுவேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்கொயருக்கு மேலே ஒரு சின்ன டிசைனும் கொடுத்துருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ஃபினிஷிங்கை பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்ட ஒயிட் கிளாத் எதுவுமே தெரியல. இதில் ஜிக்ஸாக் போட்டதுக்கப்புறமும் ஸ்கொயர் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் செயின் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன். இந்த இடத்துலலாம் திலகம் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இங்கேருந்து இப்படி வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி வந்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம த்ரெட்டு வந்து கீழே அந்த கட் ஒர்க்கில் வெளியில் தெரியாது.
நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த துணியோட இழை வந்து பிசுறு பிசுறாக தெரியுது அப்படின்னா பயப்படாதீங்க. உங்கள் ஃபிங்கரில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. அந்த க்ளூவை அந்த பிசுறெல்லாம் வந்து ஒட்டி விடுற மாதிரி நல்லா வச்சு இப்படி இப்படி தடவி விடுங்க. எங்கெல்லாம் பிசுறு தெரியுதோ அந்த இடத்துலலாம் இப்படி க்ளூவை வச்சு இப்படி இப்படி அப்ளை பண்ணி விடுங்க. அந்த பிசுறு போய் ஒட்டிக்கும். க்ளூ காஞ்சதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அது வெளியிலையும் தெரியாது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டான லுக் இருக்கும். இந்த மாதிரி இங்கே பிசுறு தெரியுது பாருங்கள். அது இந்த இடத்துலலாம் க்ளூ போட்டு ஒட்டிட்டாக்கா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இதில் ஓவரால் உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கட் ஒர்க்கில் இன்னும் 2 டைப் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.